if 4 by x plus 6 by y is equal to 18 by xy and 4 by x plus 9 by y is equal to 63 by xy, then the value of x minus y. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எல்சிஎம் எடுத்து ஆல்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சைடு எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ்ஒய் தான் எல்சிஎம். அப்போ நமக்கு வந்து 4y ப்ளஸ் 6x அப்படின்னு வரும். இங்கே வந்து 18 by xy வரும். ஸோ xy கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்துருக்கு. அதாவது 4y ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 18. இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை பண்ணி இங்கே எழுதுனீங்கன்னா 9y ப்ளஸ் 4y, ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 4 தான் இருக்கு. ஸோ 4y ப்ளஸ் 9x ஈக்குவல் டு 63ன்னு வந்துருச்சு. இப்போ நான் டைரெக்டாகவே இதை ஈக்குவேஷன் மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணால் 4y கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 3x, ஓகேங்களா, ஈக்குவல் டு இது 63, 18 மைனஸ் 63 இருக்குது. நான் வந்து இப்போது ரிவர்ஸில் சப்ட்ராக்ட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஸோ 13 இது போச்சுன்னா 5 ஆகிடும். இது வந்து 45 வருது எனக்கு, ஓகேங்களா. ஸோ மைனஸ் 45. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 வந்திருக்கு எனக்கு. ஏன்னா மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம், 45 by 3. ஸோ எக்ஸ் 15 வந்துருச்சா. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடைக்கும். நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 4y ப்ளஸ் இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. ஸோ 6 into 15 ஈக்குவல் டு 18. இப்போ இது 4y ப்ளஸ் இது வந்து 90 ஈக்குவல் டு 18. அப்போ 4y ஈக்குவல் டு 18 மைனஸ் 90, இது வந்து 72 வரும், மைனஸ் 72. அதாவது இங்கே போடுறேன் 90 18 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இது 2 7, ஸோ மைனஸ் 72. இப்போ 4y ஈக்குவல் டு மைனஸ் 72 இருந்துச்சுன்னா y வந்து என்ன ஆகும், இது 4ல் கட் பண்ணோன்னா எத்தனை இடம் வரும், 18 வரும், ஓகேங்களா, மைனஸ் 18. இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸும் ஒய்யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 15 ப்ளஸ் 18 வந்து 33ன்னு வரும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 33.